அனைவருக்கும் வணக்கம். சென்னை பல்கலைக்கழகம் மொழித்துறையும் தமிழ் மொழித்துறையும் காலச்சூடு இதழும் இணைந்து நடத்துகின்ற பெருமாள் முருகன் அவர்களுடைய படைப்புகள் குறித்த ஒரு நாள் கருத்தரங்கத்தில் உரையாற்றுவதற்கு வாய்ப்பு வழங்கிய, கட்டுரை படிப்பதற்கு வாய்ப்பு வழங்கிய பெருமாள் முருகன் ஐயா அவர்களுக்கும், இந்த இரண்டு சென்னை பல்கலைக்கழக தமிழ் மொழித்துறைக்கும் காலச்சூடு இதழுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த ஆய்வுரையை கேட்க இருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னுடன் உரையாற்ற இருக்கின்ற ஜோசப் அவர்களுக்கும், இந்த அரங்கிற்கு, இந்த அமர்விற்கு தலைமை தாங்கி இருக்கக்கூடிய பல அதிகமான் அவர்களுக்கும், எழுத்தாளர் அவர்களுக்கும் நான் வணக்கத்தையும் நன்றியையும் மகிழ்ச்சியையும் பகிர்ந்து கொள்கின்றேன். இந்த ஒரு நாள் பன்னாட்டு கருத்தரங்கம் அப்படிங்கிறத பற்றி பின்னாடி உட்கார்ந்தோடனே ஏன் பன்னாட்டு அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படின்னு ஒருத்தர் கேள்வி கேட்டாரு. அவரு ஒருவேளை எழுத்தாளர் பன்னாட்டு அளவில் புகழ் பெற்றதுனாலா, அல்லது இதில் கட்டுரைகளை படிக்க இருக்கின்றவர்கள் பன்னாட்டை சேர்ந்தவர்கள் அல்ல, ஒரு நாட்டை சேர்ந்தவர்கள் தான். வழக்கமாக தேசிய கருத்தரங்குகள் என்று தலைப்பிடுவோம், பன்னாட்டு கருத்தரங்குகள் என்று தலைப்பிடுவோம். அதற்கு ஏதாவது காரணங்கள் இருக்கும், எனக்கும் தெரியவில்லை. சும்மா ஒரு சாதாரணமாக பேசத் தொடங்குவதற்காக இதை பகிர்ந்து கொண்டேன். இருந்தாலும் எனக்கு என்னவோ எழுத்தாளர், எங்களுடைய ஆசிரியர் பெருமாள் முருகன் அவர்கள் பன்னாட்டு அளவில் பல நாடுகளில் புகழ் பெற்றிருப்பதால் தான் இந்த கருத்தரங்கத்திற்கு ஒரு பன்னாட்டு கருத்தரங்கம் என்று தலைப்பு வைத்துள்ளார்கள் என்று எனக்கு தோன்றுகிறது. அவர் உங்கள் எல்லோருக்கும் தெரிந்தபடி அவர் ஒரு புகழ்பெற்ற ஒரு புனைவு எழுத்தாளர். சிறுகதைகள், நாவல்கள், கவிதைகள், கதை இதுவற்றையெல்லாம் எழுதியிருக்கின்றார். அதே போலவே அவர் ஒரு தமிழியல் அறிஞரும் கூட. அவர் இலக்கியங்கள் பற்றி கூர்மையான ஆய்வுக் கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார், வாழ்வனுபவ கட்டுரைகளை எழுதியிருக்கின்றார். அகராதி, கொங்கு நாட்டு வழக்கு சொல்ல அகராதி ஒன்றை பதிப்பித்திருக்கின்றார். மூலப்பட ஆய்வுக் கட்டுரைகளை தொடர்ச்சியாக எழுதியிருக்கின்றார். நாட்டார் வழக்காற்றியல் துறையிலும் கூட குறிப்பிடத்தகுந்த ஆய்வுகளை அவர் நிகழ்த்தியிருக்கின்றார். அது பற்றி அவர் இன்னும் வெளிச்சத்திற்கு வரும்படியான கட்டுரைகளை எழுதவில்லை, ஆனாலும் கூட அது பற்றியும் கூட அவர் எழுதியிருக்கின்றார். பொதுவாக அவருடைய புனைவு எழுத்துக்களால் ஈர்க்கப்பட்டவர்கள், புகழ்ந்து பேசுபவர்கள் தான் அதிகம். அவருடைய புனைவு அல்லாத எழுத்துக்கள் எனக்கு மிகவும் பிடித்தமானவை. அதனால்தான் இந்த கருத்தரங்கத்திலும் இந்த புனைவு அல்லாத எழுத்துக்கள் பற்றி ஒரு கட்டுரையை வாசிக்க சொன்னார். ஏற்கனவே இந்து கல்லூரியில் ஒரு கருத்தரங்கம் நடைபெற்ற பொழுது அவருடைய பதிப்பு பார்வை பற்றி, பதிப்பு சார்ந்து அவர் எழுதியிருக்கின்ற கட்டுரை தொகுப்பு நூலை அடிப்படையாக வைத்து ஒரு கட்டுரை ஒன்று வாசித்தேன். இடையில் ரோஜாமுத்தையா ஆராய்ச்சி நூலகத்தில் அவருடைய கங்கணம் நாவலை முன்வைத்து கூட ஒரு ஆய்வு கட்டுரை ஒன்றை வாசித்தேன். அவருடைய புனைவு எழுத்துக்களையும் புனைவு அல்லாத எழுத்துக்களையும் ஏறக்குறைய ஒரு சேர வாசித்து பார்த்தாலும் கூட அதில் வாழ்க்கை அனுபவம் ஒரு மிக முக்கியமான அம்சமாக இடம்பெற்றிருக்கிறது. அந்த வாழ்க்கை அனுபவம் என்பது, வாழ்க்கை அனுபவம் எல்லோருக்கும் கிடைக்கக்கூடியதுதான். மனிதனாக பிறந்தவர்கள் எல்லோருக்கும் வாழ்க்கை அனுபவம் சாத்தியப்படுகின்ற ஒன்றுதான். ஆனால் அனுபவத்தை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்பதில் தான் பிரச்சனை. அனுபவத்தின் காரணமாக ஒருவர் தன்னை ஒடுக்கிக் கொள்ளலாம், அனுபவத்திற்கு பழக்கப்பட்டு அதுதான் இயல்பானது என்று எடுத்துக்கொள்ளலாம். அனுபவத்தினால் துன்பப்படலாம் அல்லது மகிழ்ச்சி அடையலாம். ஆனால் அனுபவத்தை கேள்விக்குள்ளாக்குவது, தொடர்ச்சியாக விசாரணைக்குள்ளாக்குவது, ஏன் இவ்வாறு நடைபெறுகின்றது, ஒரு சாதாரண மனித இயல்பை அடிப்படையாக வைத்து அவற்றை கேள்விக்குள்ளாக்குவது என்பது மிக முக்கியமான ஒரு அம்சம் என்று நினைக்கிறேன் அவருடைய எழுத்துக்களில். நான் இந்த காலையிலிருந்து பேசியவர்கள் எல்லோரும் கூட சொன்னார்கள். இப்பொழுது பல அதிகமான் சார் பேசும் பொழுது கூட சொன்னார், அவர் இப்படி பெரும் மழையாக இருந்து குன்றாக இருப்பார், குன்றில் ஏறி இருப்பார் என்று நினைத்தேன். அதனால் இவ்வளவு பெரிய மலையில் ஏறிவிட்டாரே என்று சொன்னார். இங்கே இருக்கக்கூடிய இலக்கிய பீடாதிபதிகளுக்கு கூட என்ன பிரச்சனை என்றால், நாங்கள் 90களிலிருந்து சர்வதேச இலக்கிய தரத்திற்கு எழுதி கொண்டிருக்கிறோம். எங்களுடைய இலக்கியங்கள் எல்லாம் சர்வதேச புகழ் பெறவில்லை. ஆனால் நீங்கள் உள்ளூர்காரர், வட்டார நாவலை எழுதி கொண்டிருப்பவர்,
உங்களுடைய எழுத்து மட்டும் எவ்வாறு சர்வதேச தரம் பெறுகிறது அல்லது சர்வதேச அங்கீகாரம் பெறுகின்றது என்ற கேள்வியை எழுப்பிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய இலக்கிய ஆசான்கள். அது இலக்கியம் பற்றிய பிரச்சனை மட்டுமல்ல, இலக்கிய தரம் பற்றிய பிரச்சனையை மட்டுமல்ல, நம் சமகால வாழ்க்கையை எவ்வாறு ஆழமான கேள்விகளை எழுப்புகிறோம், வாழ்க்கையின் மீது ஆழமான கேள்விகளை எழுப்புகின்றோம் என்பதுதான் அதில் இருக்கக்கூடிய பிரச்சனை. நாம் ஒருவர் தன்னுடைய கேள்விகள் தான் ஆழமானது என்று நினைத்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் கூட சமூகம், சமகால சமூகம், அறிவுலகம் அது எவ்வளவு ஆழமான கேள்விகள் என்று கருதுகிறது என்று எண்ணி பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறேன். அதனால்தான் நான் இந்த முறை அவருடைய எழுத்துக்கள் குறித்து கட்டுரை வாசிக்க வேண்டும் என்று கூறியவுடன் அவருடைய கல்விசார் கட்டுரைகளை அவர்தான் பரிந்துரைத்தார். தலைப்பை நான் கொடுத்திருந்தேன். தலைப்பை பொறுத்தவரை கல்வியும் சாதியும் என்கிற அம்சத்தை எடுத்துக்கொண்டு பேச வேண்டும், சிந்திக்க வேண்டும் என்று எண்ணியிருந்தேன். இதை தேர்ந்து கொண்டதற்கான காரணம், அவருடைய புனைவு எழுத்துக்களிலும் சரி, புனைவு அல்லாத எழுத்துக்களிலும் சரி, மிக முக்கியமான ஒரு கூர்மையான விமர்சன பார்வை நம்முடைய சாதி சமூகம் பற்றிய விமர்சன பார்வை. என்னுடைய கட்டுரை தலைப்பு பொதுவெளியும் தனிவெளியும், பெருமாள் முருகன் பார்வையில் கல்வியும் சாதியும் என்பது. கல்வி பொதுவாக ஒரு கல்வித்துறையில் இருக்கின்ற எல்லோருக்கும், யார் பேராசிரியர்களாகட்டும் மாணவர்களாகட்டும் யார் ஒருவரும் கல்வி என்ற சூழலுக்குள் வரும் பொழுது சாதியை விட்டு நாம் வெளியே வந்து விட்டதாகவும், சாதி என்பது ஏதோ படிக்காதவர்களுடைய பிரச்சனை, நாம் எல்லோரும் படித்து விட்டவர்கள், அதனால் நமக்கு சாதியை பற்றிய பற்றோ எண்ணங்களோ இல்லை என்று நம்மை நாமே எண்ணிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அண்மை காலங்களில் இந்த சாதி ஒடுக்குமுறைகள் கல்விக்கூடங்களில் அதிகமாக நடக்கின்றன என்ற செய்திகளை வரும் பொழுது நாம் திடீரென்று அதிர்ச்சி அடைகின்றோம். உண்மையாகவே மற்ற சுவைகள், அவலச் சுவை இருப்பது போல, துன்பச் சுவை இருப்பது போல, மகிழ்ச்சி இன்ப சுவை இருப்பது போல, இந்த அதிர்ச்சியும் நாம் ஒரு சுவையாக எடுத்துக்கொண்டு பழகிவிட்டோமோ என்று தோன்றுகிறது. ஏனென்றால் சாதி என்பதை அன்றாடும் நம் வாழ்க்கையில் புழங்கிக் கொண்டிருக்கிறது. சாதி என்கிற அம்சம் இல்லாத எதுவுமே நம்முடைய வாழ்க்கையில் இல்லை. இது யதார்த்தம்தான். நாம் சாதிய பாரபட்சங்களை, சாதிய ஏற்றத்தாழ்வுகளை கேள்வி கேட்கின்றோம் என்றால் அதை பற்றி கூர்மையாக விசாரணைக்கு உள்ளாக்க வேண்டும். ஆனால் மேலோட்டமாக நாம் எல்லோரும் சாதிக்கு வெளியில் வந்து விட்டதாக கருதுவதால் நமக்கு சாதி ஒடுக்குமுறைகள் நடக்கின்றன என்பது ஒரு அதிர்ச்சியாக பார்க்க பழகிக்கொள்கிறோம். அது ஒரு போலியான ஒரு தோற்றம் என்று தோன்றுகிறது. அதனால்தான் அவர் மிக முக்கியமாக எழுதியிருக்கக்கூடிய அவருடைய கட்டுரை தொகுப்பிலிருந்து ஒரு கட்டுரையை நான் மையப்படுத்தியிருக்கிறேன், மற்றொரு அவருடைய முன்னுரையை மையப்படுத்தியிருக்கிறேன். அதை வைத்து இந்த கட்டுரையை எழுதியிருக்கின்றேன். அவருடைய மனதில் நிற்கும் மாணவர்கள், மயிர்தான் பிரச்சனையா, காதல் சரி என்றால் சாதி தப்பு என்கிற 3 கட்டுரை தொகுப்புகளையும் வாசித்து பார்த்தேன். இதிலிருந்து அவருடைய கல்வி பற்றிய அவருடைய பார்வை என்ன என்பதிலிருந்து தொடங்குகிறேன். இந்த கல்வி நிறுவனங்கள், இங்கே நீங்கள் படிக்கின்ற இந்த கல்வி நிறுவனம் என்பது ஒரு பொதுவெளி. நம்முடைய பழைய சமூகத்தில் பொதுவெளி என்பதே ஒன்று இல்லாமல் இருந்தது. ஏனென்றால் அது ஒரு சாதிய சமூகம், ஒரு கம்யூனல் ஸ்பேர் மட்டும்தான், ஒரு குழும ஸ்பேர் மட்டும்தான் இருந்தது. அதில் தான் மனிதன் புழங்க முடியும். ஒரு பப்ளிக் ஸ்பியர் என்பது அதன் அளவில் நம்முடைய பழைய சமூகத்தில் பண்பாட்டு அடிப்படையிலும் சரி, மற்ற இடங்களிலும் சரி, எல்லாவற்றிலும் படிநிலை அடிப்படையில் தான் பழைய பப்ளிக் ஸ்பியர் இருந்தது. ஒரு கோயில் என்றால் ஒருவர் எந்த இடத்திற்குள் வர வேண்டும், எந்த இடத்திற்குள் வெளியே நிற்க வேண்டும் என்பது தொடங்கி, ஒரு ஊர் என்றால் ஊர் பஞ்சாயத்து என்றால் மற்ற எல்லா பொது வெளிகளும் அதன் அளவில் எல்லோருக்கும் சமமானதாக இல்லை. உண்மையை சொல்ல போனால் பப்ளிக் ஸ்பியர் என்பதே நம்முடைய பழைய சமூகத்தில் இல்லை. அது ஒரு படிநிலைப்படுத்தப்பட்ட ஒழுங்கு நிலையில் அமைக்கப்பட்டிருந்தது. இதற்கு மாறாக இந்த கல்வி நிறுவனங்கள் இவையெல்லாம் இந்த புதிய காலனிய சமூகம் உருவாகும் பொழுது ஒரு பொது வெளி உருவாக தொடங்கியது. முதலாக நம்முடைய ஊர்களில் கல்லூரிகள் வேலைக்காரர்கள், மிஷினரிமார்கள் கல்லூரிகளை தொடங்கும் பொழுது என்ன நடந்தது என்றால், இந்த ஒரே வரிசையில் எல்லோரும் உட்காரலாமா என்பதுதான் பெரிய பிரச்சனையாக இருந்தது. ஒரே வரிசையில் உட்கார சொன்னதற்காக கல்லூரிகளை, பள்ளிக்கூடங்களை புறக்கணித்த ஊராகத்தான் இந்த ஊர் முதலில் தொடங்கியது. இப்படித்தான் நவீன கல்வி நிறுவனங்கள் அனைத்தும் தொடங்கின. அவர் எழுதியிருக்கின்றார்,
இப்படி தொடங்கிய ஒரு நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இடஒதுக்கீடு, மற்ற சமூக நலத்திட்டங்களின் ஊடாக எல்லா சமூகத்தவர்களும் இந்த கல்வி நிறுவனங்களுக்குள் வரக்கூடிய நிலையை அடைந்திருக்கிறோம். இது மிக முக்கியமான முன்னேற்றம் என்று கருதுகின்றார். ஆனால் அவர் அடிப்படையில் ஒரு கேள்வியை எழுப்புகிறார். இந்த கேள்விதான் சிக்கலானது. வழக்கமாக இந்த மாதிரியான கேள்வியை வாத்தியார்மார்கள் யாரும் எழுப்ப மாட்டாங்க. ஆசிரியர்களாக இருந்தால் பாவம் ஆசிரியர் முன்னாடியே ஏன் வர்றாரு, ஏன் வந்து நேரம் கழித்து வர்றாரு, ஏன் நேரத்துக்கு முன்னாடியே கல்லூரியை விட்டு வேக வேகமாக ஓடிக்கிட்டு இருக்காரு அப்படிங்கிறது பொதுவாக ஆசிரியராக பணியாற்றுறவங்க யாருமே எழுப்பிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் வந்து அந்த கேள்வியை எழுப்பிக்கிறாரு. வருஷத்துல 180 நாள், பாதி நாள் தான் வந்து வருஷத்துல சரிபாதி நாட்கள் தான் கல்லூரி வேலை நாட்கள்னு சொல்லலாம். அதுலேயும் 5 மணி நேரம் தான் கல்லூரி வேலை நாள். அதுலேயும் வந்து இவங்களுக்கு இந்த தற்செயல் விடுப்பு மற்றதெல்லாம் போனால் 150 நாள் தான். ஆனால் எந்த ஒரு பெரும்பாலான ஆசிரியர்கள் ஆர்வத்துடன் பணியாற்றும் மனநிலை, ஆசிரியர்களுக்கு ஆர்வத்துடன் பணியாற்றும் மனநிலை ஏன் வரவில்லை? அரசு கல்லூரிகளை மாதிரி அழகாக எடுத்து ஆய்வு செய்தால் என்ன முடிவுக்கு வர வேண்டும் அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்பிக்கிறார். இந்த கேள்வியோட அவர் நிப்பாட்டில் இன்னும் அந்த கேள்வியை ஆழமாக எழுப்பிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. இயல்பா இந்த இத்தனை காலம் ஆகியும் ஒருவரால் மாணவர்களுடனும் சக ஆசிரியர்களுடனும் இயல்பாக அளவலாவி இந்த பொதுவெளி வழங்கும் சுதந்திரத்தை ஏன் அனுபவிக்க முடியவில்லை? வெந்நீரை காலில் கொட்டியது போல துள்ளிக்கொண்டு அப்படி வெளியே ஓடி என்னத்தான் செய்வார்கள் அப்படிங்கிற 2 கேள்விகள் எழுப்புகிறார். அதுக்கு முன்னாடி இந்த பொதுவெளி அப்படிங்கிறதுக்கு, கல்லூரி பள்ளிகள்லாம் ஒரு பொதுவெளி அப்படிங்கிறத சொல்லும் பொழுது அவர் வந்து இன்னொரு பேரலல் பப்ளிக் ஸ்பேரையும் சொல்றார். ஒன்று வந்து போக்குவரத்து, இன்னொன்று வந்து திரையரங்கம். போக்குவரத்தும் திரையரங்கமும் போல இந்த பள்ளிகளும் கல்லூரிகளும் ஒரு பொது வெளி அப்படிங்கிற கருத்தை வந்து கல்வித்துறையில் இருக்கிறவங்க ஏற்றுக்குவாங்களா என்னன்னு தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான உதாரணங்கள் எல்லாம் அவங்களால வந்து சகிச்சுக்க முடியாத ஒன்றாதான் இருக்கு அப்படின்னு எனக்கு தோணுது. சரி, இப்படி வந்து அந்த கேள்விகளை எழுப்பிக்கிட்டு அவர் சொல்லக்கூடிய பதில், ஆராய்ந்து பார்த்தால் உருப்படியாக ஒன்றுமே செய்ய மாட்டார்கள். இப்பொழுதெல்லாம் கல்லூரி மதியத்தோடு முடிந்து விடுகிறது. பிற்பகல் நேரத்தில் வீடு சென்று தூங்குவார்கள். சிலர் வேறு ஏதாவது தொழில் செய்வார்கள். தங்கள் சாதி நண்பர்களுடன் குடிப்பதற்கு செல்வார்கள். பல ஆசிரியர்களின் பொழுதுபோக்கு மாலை நேர குடிதான். குடும்ப வேலைகளில் ஈடுபடுவோரும் உள்ளனர். எண்ணிக்கை குறைவு அப்படின்னு சொல்றாரு. ஏன் வந்து இவங்க இந்த மாதிரி பப்ளிக் ஸ்பேர்ல இருக்கிறதுக்கு அவ்வளவு தயக்கப்படுறாங்க? பப்ளிக் ஸ்பேர் வந்து வழங்கக்கூடிய ஒரு சுதந்திரத்தை ஏன் அவங்களால அனுபவிக்க முடியல? அதனுடைய மகிழ்ச்சியை ஏன் அனுபவிக்க முடியல அப்படின்னு கேள்வி கேட்டுக்கிட்டு அவர் சொல்லக்கூடியது, அவங்க கிட்ட இருக்கக்கூடிய சாதி சார்ந்த மனநிலையை விட்டு வெளிவராத நமக்கு பொதுவெளி தரும் அச்சமே இதற்கெல்லாம் அடிப்படை காரணம் என்பது அனுபவசாரத்தை கொண்டு நான் வந்து சேர்ந்திருக்கும் முடிவு, என் நிலைப்பாடு அப்படின்னு சொல்றார். முதல்ல அவருடைய விமர்சனத்தை வந்து தன்னுடைய ஆசிரியர் சமூகத்திலிருந்து தொடங்குறார். ஆசிரியர் சமூகம் அப்படிங்கிறது சாதி மனநிலையை விட்டு வெளிவராது, அதுக்கு வந்து உள்ள ஒடுங்கி இருக்கு. அதனாலதான் ஒரு பள்ளி கல்லூரிகள்ல அந்த பப்ளிக் ஸ்பேர்ல ரொம்ப மகிழ்ச்சியோட வேலை செய்யறதுக்கு அவங்க தயங்கிட்டு அங்கிருந்து வெந்நீரை காலில் கொட்டின மாதிரி வெளியில ஓடுறதுக்கு தான் முயற்சி செஞ்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கு எண்ணற்ற காரணங்களை சொல்றாங்க அப்படிங்கிறத அவருடைய கட்டுரைகள்ல பல இடங்கள்ல எடுத்து கட்டுறாரு. சரி, இப்படி வந்து ஆசிரியர்களே சாதி மனப்பாங்கோடு இருக்கும் பொழுது மற்றவர்கள் எப்படி இருப்பாங்க? மாணவர்களுடைய நிலைமை என்னவா இருக்கும்? அதுவும் வந்து கிராமப்புறங்கள்ல இருக்கக்கூடிய, பெரும்பாலும் சென்னை போன்ற மெட்ரோபாலிட்டன்லையும் சாதி இல்லாமலாம் இல்லை, இங்கேயும் இருக்கதான் செய்யுது. சென்னை அல்லாத கிராமப்புறங்கள்ல, மெட்ரோபாலிட்டன் அல்லாத நீங்க ஊர்களை கணக்கில் எடுத்துக்கிட்டீங்கன்னா கிராமப்புறங்கள் சாதி, அதை சுற்றி நகரங்கள், அருகாமையில் இருக்கக்கூடிய நகரங்களில் இருக்கிற கல்லூரிகள்லாம் சாதி அப்படிங்கிறது திட்டமா தெரியக்கூடிய ஒன்றுதான். ஆசிரியர்கள் இப்படி இருக்கும் பொழுது மாணவர்கள்கிட்ட ஏற்படக்கூடிய சின்ன சின்ன சிக்கல்கள் எல்லாம் வந்து முதல்ல சீனியர் வேறுபாடா தொடங்கி அதுக்கப்புறம் சாதி குழுக்கள் வேறுபாடா மாறி அதுக்கப்புறம் பெரிய வன்முறைகளில் முடிவதாக மாறிவிடுகிறது அப்படிங்கிறத ஒரு கட்டுரையில வந்து எடுத்துக்கட்டார். அந்த கட்டுரை வந்து ஆசிரியர் ஆயுதம் அப்படிங்கிற ஒரு கட்டுரை. அந்த கட்டுரையில் அவர் வந்து என்ன சொல்றாருன்னா, 2017ஆம் ஆண்டு அங்கு நாமக்கல் அண்ணா அரசினர் கலைக்கல்லூரியில நடந்த ஒரு சாதிய தாக்குதலை வந்து சுட்டி காட்டுறார். அதுல வந்து அந்த கல்லூரி எங்க ஊருக்கு பக்கத்துல இருக்கிற கல்லூரி. நான் அந்த கல்லூரியில படிக்கல.
இன்னொரு பக்கத்தில் இருக்கிற இன்னொரு கல்லூரியில் படித்தேன். அந்த கல்லூரியில் அவர் முதல்ல அவர் சொல்லும் பொழுது வந்து மூடா நெடுங்கதவு அப்படின்னு சொல்லுவார். அந்த கட்டுரை தொடங்கின உடனே அந்த மூடா நெடுங்கதவு அப்படிங்கிறது தான் பெரும்பாலான அரசு கல்லூரிகளுடைய உட்புறங்களில் இருக்கக்கூடிய கல்லூரிகளுடைய நிலைமை. எப்பயுமே கதவு திறந்து தான் இருக்கும். திடீர்னு வந்து பைக்கில் ஒரு 4-5 பேர் உள்ளே வர்றாங்க. ஒரு சில மாணவர்கள் இன்னும் வேறு சில மாணவர்களை அடையாளம் காட்டுறாங்க. அந்த மாணவர்கள் தாக்கப்படுறாங்க. தாக்கப்பட்ட பிறகு யாரும் ஒரு மாணவர் ஓடி வந்து முதல்வர் அறையில சொல்றாரு, ஐயா சண்டை நடக்குது வாங்க அப்படின்னு சொல்றாரு. முதல்வர் கூட தான் இவர் பேசிட்டு இருக்காரு. நீங்க போய் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளியில வரல. வெளியில வந்து பார்த்தா ஆசிரியர்கள்லாம் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க. யார் ஒருத்தரும் அதில் போய் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தணும்னு நினைக்கல. அடிதடி முடியுது, சண்டை. ஒரு சில மாணவர்கள் தாக்கப்பட்டுறாங்க. அவங்க சத்தம் ஒழுக இருக்காங்க. அதுக்கு பிறகு காவல்துறை வருது. ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள இதெல்லாம் நடந்து முடிஞ்சிருது. அதுக்கப்புறம் காவல்துறை வருது. அதுக்கு பிறகு அரசியல்வாதிகள் வர்றாங்க. பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது. இதை பற்றி அவர் சொல்லும் பொழுது என்ன சொல்றாருன்னா, இந்த பேச்சுவார்த்தைகள் பற்றிலாம் அந்த கட்டுரையை விவரிக்கல. அது ரொம்ப ஆயாசம் தரக்கூடிய ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு, விசாரணை பேச்சுவார்த்தைகள்லாம் ரொம்ப இதாக இருக்குது, ஆயாசம் தரக்கூடிய ஒன்றாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அதை பற்றி விவரிக்கல. ஏன் இந்த மாதிரியான தாக்குதல்கள் நடக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை தேடுறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த கல்லூரியை சுற்றி இருக்கக்கூடிய கிராமங்கள்ல கடந்த 30 ஆண்டுகளாக சாதி ரீதியான கட்சிகள் தொடர்ச்சியான செயல்பாடுகள் தான் இன்னொரு சமூகத்தாரை பற்றி, ஆதிக்க சமூகத்தாரை பற்றிய, ஆதிக்க சமூகத்தை சேர்ந்தவர்களாக தங்களை கருதி கொள்ளக்கூடியவர்கள் ஒடுக்கப்பட்ட சமூகத்தார் பற்றி தொடர்ச்சியாக பேசுகிற பேச்சுக்கள், அரசியல் கட்சிகளாக பேசுகிற இந்த பேச்சுக்கள் தான் அவங்க மேல இவ்வளவு அதிகமான வெறுப்புகள் உருவாவதற்கு காரணம் அப்படின்னு சொல்றாரு. அந்த சண்டை வந்து ரொம்ப சாதாரணமான ஒரு சண்டையாக தான் தொடங்குது. பஸ்ஸில் வர்றாங்க. இங்கே எப்படி பஸ்லாம் வந்து மெட்ரோபாலிட்டனில் அந்த வேலை நேரத்தில் ரொம்ப அதிக கும்பல் இருக்குமோ அதே மாதிரி தான் இதை விட அங்கே பஸ்ஸில் அதிகமான கும்பல் இருக்கும், தொங்கிக்கிட்டு வருவாங்க. அந்த மாதிரி ரொம்ப அதிகமான கும்பல் இருக்கக்கூடிய ஒரு பேருந்தில் ஒரு சீனியர் மாணவர் வந்து ஜூனியர் மாணவர் ஒருத்தோட காலை மிதிச்சிடுறாரு. அந்த பேச்சு வாக்குவாதமாக மாறி, சண்டையாக மாறி, ஒரு சாதி தாக்குதலாக மாறி விடுகின்றது அப்படிங்கிறத வந்து எடுத்து காட்டுகிறார். அதற்கு பிறகு அவர் எடுத்துக்கொண்ட நடவடிக்கைகள், அதுக்கப்புறம் ஒரு ஆண்டு கழித்து அந்த கல்லூரியிலே ஒரு முதல்வராக பணியாற்ற வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அதனால வந்து சில முயற்சிகள்லாம் அவர் எடுத்துக்கிறாரு. என்னதுன்னா, முதல்ல வந்து கேட்டுக்கு ஒரு செக்யூரிட்டியை போடணும். அதுக்கு பிறகு வரக்கூடிய மாணவர்கள் எல்லாரையும் வந்து ஐடென்டி கார்டு போட்டுட்டு வர சொல்லணும். அதுக்கு பிறகு மற்ற நேரங்களில் கேட்ட மூடி வைக்கிறது, கல்லூரி தொடங்குற நேரத்தை தவிர மற்ற நேரங்களில் கேட்ட மூடி வைக்கிறது. அதுக்கு பிறகு வந்து மற்றவர்கள் கல்லூரிக்குள் நுழையும் பொழுது ஒரு பதிவேடு வச்சு கையெழுத்து போட்டுட்டு வர சொல்றது. அதுக்கு பிறகு மாணவர்கள் அணிந்து வரக்கூடிய வெவ்வேறு வகையான சாதி அடையாளம் காட்டக்கூடிய வந்து இந்த கயிறுகள், பிரேஸ்லெட்ஸ் மற்றதெல்லாம் வந்து நீக்கிறது. இதெல்லாம் செய்கிறாங்க. அப்புறம் மாணவர்கள் வண்டியில் வர்றாங்கன்னு சொன்னால், அவங்க மோட்டார் பைக்கில் மற்றதில் வர்றாங்கன்னா அதில் இருக்கக்கூடிய அடையாளங்கள் எல்லாவற்றையும் நீக்கி அவங்களுக்கு வந்து ஒரு வண்டி நிறுத்துறதுக்கான தனியான இடத்தை வந்து ஏற்பாடு செய்கிறது. இது போன்ற நடவடிக்கைகளை எல்லாம் வந்து செய்கிறார். இத்தோடு சேர்த்து அவர் எடுக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு நடவடிக்கை வந்து பாட வேலைகளை தொடர்ச்சியாக நடத்த வைக்கிறது. இது வழக்கமாக நடக்கிறது கல்லூரிகளில். அதோடு சேர்த்து வந்து இலக்கிய விழாக்கள், நூலக பயன்பாடு, மற்ற விழாக்கள் எல்லாம் ஒருங்கிணைத்து நடத்துறது, வாரம் ஒரு முறை வந்து காலையில் கூடி பேசுறது அப்படிங்கிற மாதிரியான காலை கூடல் அப்படிங்கிற மாதிரியான நிகழ்வுகளை ஏற்பாடு செய்கிறார். இப்படிலாம் செய்யும் பொழுது மாணவர்கள் இதுக்கெல்லாம் ரியாக்ட் பண்ணாமலாம் இருக்க மாட்டாங்க. மாணவர்கள் வந்து ஒரு நிகழ்ச்சி அவர் சுட்டி காட்டுறாரு. ஒரு முறை வந்து அப்படி செய்யும் பொழுது ஒரு முறை வந்து என்ன செய்யறாங்கன்னா, மாணவர்கள் நீங்க கயிற்றில் தானே இருக்கிறீங்க, ஒரே கலர்ல 10 பேர் ஒரே விதமான ஒரே கலர்ல இருக்கிற சட்டையை அணிஞ்சிட்டு வர்றாங்க. இப்போ அவங்கள கூப்பிட்டு ஏப்பா இப்படி இது பண்ணுறீங்க, இல்லை எங்கள் ஊரில் வந்து திருவிழா, ஏதோ ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. சரி எங்கள் அப்பா அம்மாவை கூட்டிகிட்டு வாங்க, இது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி இது பண்ணுறாங்க. அந்த இதுலேருந்து பேசுகிறாரு. மாணவர்கள்கிட்டையும் சரி, ஆசிரியர் பெற்றோர்கள்கிட்டையும் சரி, தொடர்ச்சியாக வந்து பேசிக்கிட்டே இருக்கார். அவர் என்ன பேசுகிறாருன்னு சொன்னால், ஒரு மாணவன் படிப்பவனாக அடையாளப்படலாம், விளையாட்டு வீரனாக அடையாளப்படலாம், கலைஞனாக அடையாளப்படலாம், சாதி உன்னுடைய அடையாளமா அப்படிங்கிற கேள்வி, இந்த கேள்வியை எழுப்பக்கூடிய கோணத்தில் அவர் நிறைய உரைகளை வந்து ஆற்றுறார், தொடர்ச்சியாக பேசுகிறார். அந்த கட்டுரையினுடைய ஆசிரியர் ஆயுதம் அப்படிங்கிற அந்த கட்டுரையினுடைய தலைப்புக்கு வந்து என்ன அர்த்தம்னு சொன்னால்,
தொடர்ச்சியாக பேசினேன். நான் கல்லூரியில் வந்து ஆசிரியர்கள்கிட்டையும் சரி மாணவர்கள்கிட்டையும் சரி தொடர்ச்சியாக உரையாடுவது தான் வந்து பேச்சு தான் வந்து ஒரு ஆசிரியர்களுடைய ஆயுதம். இப்படி பேசும்போதெல்லாம் வந்து எல்லாம் சரியாயிருமா? சில நேரங்கள் அவருக்கே கூட வந்து அச்சம்லாம் இருந்திருக்கு. ஒரு முறை இப்படி பேசி அனுப்பும் பொழுது அடுத்த நாள் வந்து வேற ஏதாவது உள்ளூர் அரசியல்வாதிகளை யாரையாவது கூட்டிட்டு வந்துருவாங்களோ அப்படின்லாம் அவருக்கே பயம் வந்தது அப்படின்னு எல்லாம் கூட ஒரு இடத்துல எழுதியிருக்காரு. இந்த மாதிரியான நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதுக்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு கூடுதலாக தான் இருந்தது. மாணவர்களே ஒரு கண்காணிப்பு முறையை ஏற்படுத்துறாங்க. அடுத்த முறை பிரச்சனைகள் வரும்போது அவங்களே போய் எச்சரிக்கை செய்யறாங்க. இல்லை இந்த பிரச்சனையை கையாளணும்னா ஒரு விடுமுறை விடலாம்னு சொல்றாங்க. எல்லாருக்கும் விடுமுறை விடுறது பிரச்சனைன்னு சொன்னா சரி ஒரு வகுப்பு மாணவர்களுக்கு மட்டும் விடுமுறை விடலாம் அப்படின்னு சொல்றாங்க. இப்படி மாணவர்களுடைய ஆசிரியர்களுடைய ஒத்துழைப்பை விட ஒன்று பப்ளிக் ஸ்பியரா வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்றதுக்கு ஒழுங்கமைத்துக் கொள்வதற்கு உருவாக்கி கொள்வதற்கு மாணவர்களுடைய ஒத்துழைப்பு அதிகமாக இருக்கின்றது அப்படின்னு அவருடைய அனுபவத்திலிருந்து எடுத்து காட்டுறார். ரெண்டாவது இப்போ ஆசிரியர்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை வந்து என்னதுன்னு சொன்னா அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவான எப்படி வேணும்னாலும் இருக்கலாம், முற்போக்கு எண்ணங்களை உடைய ஆசிரியர்களாக கூட இருக்கலாம். ஆனா வந்து அவங்களுடைய வாழ்க்கையில வந்து பலவிதமான கன்சர்வேட்டிவான எண்ணங்களை வந்து தொடர்ச்சியா வச்சிருக்காங்க. ஒழுக்கம் பற்றிய பார்வையில், காதல் பற்றிய பார்வையில், இந்த மாதிரி எல்லாவற்றையும் வந்து அவங்க வந்து ஒரு கன்சர்வேட்டிவ் பொசிஷன்ஸை தான் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதை வந்து பல இடங்களில் குறிப்பிட்டு காட்டுறாரு. எவ்வளவு முற்போக்கான ஆசிரியர்களும் கூட வளாகத்தில் அப்படிதான் நடந்து கொள்வாங்க. இப்போ இந்த மயிர்தான் பிரச்சனையா அப்படிங்கிற கட்டுரையை எழுதிய பொழுதும் அதற்கு மறுப்புகள் வந்த பொழுதும் விவாதத்திற்கு உள்ளான பொழுதும் சரி அந்த சூழல்ல வந்து அவர் எடுத்து காட்டுறாரு. மயிர் அப்படிங்கிறத வந்து வேற குழந்தைகள் தலைமுறை தோறும் மாறி மாறி வளர்ந்துக்கிட்டே போய்கிட்டே இருக்காங்க. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு காலத்துல ஒவ்வொரு ஃபேஷன் பிடிக்குது, அவங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கிறாங்க. நீங்க ஏன் வந்து கத்திரிக்கோள் எடுத்துக்கிட்டு போய் அவனுடைய முடிய வெட்டுறதுல தான் ஒழுக்கம் இருக்கிறது, அவனுடைய ஒழுக்கம் இருக்கிறதுன்னு கருதுறீங்க? அவனுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கிட்டோம், அவனை வந்து அவனா இருக்கிறதுக்கு அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்துகின்றார். இந்த மாதிரியான நம்முடைய பார்வைகள் எல்லாவற்றிலுமே கூட, ஒழுக்கம் பற்றிய பார்வைகள் எல்லாவற்றிலுமே கூட சாதிய மனப்பாங்கு ஒன்று அதனுள் ஒளிந்திருக்கிறது என்பதையும் அவர் எடுத்து காட்டுகின்றார். சரி, இப்படியான பார்வையெல்லாம் அவர் எங்கிருந்து பெற்றுக்கொண்டார்? மற்ற ஆசிரியர்களுக்கு இல்லாத போது இவருக்கு மட்டும் அப்படியான பார்வைகள்லாம் எங்கிருந்து கிடைத்தது அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு கேள்வின்னு நினைக்கிறேன். அவர் வந்து குறிப்பிடுறது வந்து ரொம்ப முக்கியமான ஒண்ணு, மனவோசை இதழ் ஆசிரியர் குழுவை இங்க சென்னையில கல்லூரியில படிச்சுட்டு இருந்த போது அந்த ஆசிரியர் குழுவில் இவரும் ஒரு மாணவராக இருந்த காலத்திலேயே உறுப்பினராக இருக்கிறார். அங்க வந்து அது வந்து ஒரு இடதுசாரி இயக்கம் சார்ந்த பண்பாட்டு இதழாக அந்த இதழ் வெளிவந்து கொண்டிருந்தது. அந்த இதழில் இருந்த இன்னொரு ஆசிரியர் குழு உறுப்பினரான தோழர் சீனிவாசன் அவர்கள் தான் வந்து எனக்கு நிறைய பார்வைகளை வழங்கினார். அவருடைய உரையாடல்கள் இருந்து தான் எனக்கு இந்த மாதிரியான பார்வைகள் கிடைத்தது. அதுக்கு பிறகு வந்து சிவகுமார், அந்த ஆசிரியர், தமிழ்நாடு ஆசிரியர் கழக தலைவர்கள் ஒருத்தரான அவரும் ஆசிரியர் கழகத்துல தான் வேலை செஞ்சார், சீனிவாசன் தோழர் அவர்களும். அதே போல இன்னொரு தோழரான சிவகுமார் அவர்களும், பேராசிரியர் சிவகுமார் அவர்களும் அவருடனான உரையாடல்கள், அவருடைய கட்டுரைகளும் எனக்கு இந்த மாதிரியான பார்வைகளை வழங்கின அப்படின்னு எழுதியிருக்காரு. அது மட்டும் இல்லாம இந்த பிரச்சனைகள் வந்த போதெல்லாம் பிரச்சனைகளை எதிர்கொண்ட முறைகளினாலதான், இந்த வாழ்க்கை அனுபவங்களினாலதான் நான் வந்து என்னுடைய கல்வி சார்ந்த பார்வைகள் விரிவடைந்தது அப்படின்னு சொல்றாரு. அவர் வந்து அடிப்படையில சில கேள்விகளை எழுப்பிக்கிறார். இன்றைய கல்வியில் சாதி பற்றி ஏதேனும் கற்பிக்கின்றோமா? சாதி உருவாக்கம், அதனுடைய இருப்பு முறை, சமத்துவம் இன்மையும் பிளவுபடுதலுக்கான அதனுடைய அடிப்படைகள் பற்றி எல்லாம் எங்கேனும் அறிவதற்கு நம் கல்வி முறையில் வாய்ப்பு உள்ளதா? ஆசிரியர்களுக்கு சாதி பற்றிய புரிதல் உள்ளதா? சாதியை பற்றிய புரிதல் கொண்டவர்களாக ஆசிரியர்களை ஏன் உருவாக்க முடியவில்லை அப்படின்லாம் கேள்வி கேட்டுக்கிறார். அந்த ஆசிரியர்களை ஏன் உருவாக்க முடியவில்லை அப்படிங்கிறதுக்கு இந்த பழைய ஒரு இது அங்கே நாமக்கல் பகுதிகளில் மற்ற பகுதிகளில் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். ஆசிரியர் பயிற்சி கல்லூரிகளில் இர்ரெகுலர் முறைன்னு ஒன்று இருந்தது. பணத்தை கட்டிட்டு பதிவு பண்ணிட்டா போக வேண்டியதில்லை. ரெகுலராக கிளாஸுக்கு போகாமல் ஆனால் கிளாஸுக்கு வந்ததா கணக்கு காட்டி ஆசிரியர் பயிற்சியை முடிக்கக்கூடிய ஒரு முறை ஒன்று இருந்தது. அதை வந்து அவர் எடுத்து காட்டுகின்றார். இப்படியெல்லாம் வந்து இந்த பிரச்சனைகளை ஒருவர் தொடர்ச்சியாக சிந்திக்கும் பொழுது, பேசும் பொழுது, செயல்படும் பொழுது என்ன நடக்கும்? நீங்க எல்லாத்தையும் சாதியா பாக்குறீங்க அப்படின்னு மற்றவர்கள் குற்றம் சொல்லுவாங்க. அதுதான் அவருக்கும் நடந்திருக்கு. எல்லாவற்றையும் சாதி பார்வையில் நீங்கள் தான் பார்க்கிறீர்கள் என்று அவரை வந்து பலர் குற்றம் சொல்றாங்க. அவர் வந்து அதுக்கு சொல்லக்கூடிய பதில், இருக்கலாம், கவனமாக எல்லோரையும் உற்று நோக்கி
என் அனுமானங்களை பகுத்து பார்த்துதான் இந்த முடிவுக்கு வருகிறேன். ஒருவேளை என்னை சமாதானமாக்கிக் கொள்ளும் விடையை அதில்தான் கண்டடைய முடிகிறதோ என்னவோ அப்படின்னு அவர் அந்த பதில சொல்றார். ஒரு படைப்பாளி அல்லது ஒரு இலக்கியவாதியா வாழ்க்கையை பற்றிய முடிந்த முடிவுகள் இல்லாத ஒரு மனிதர் இப்படியான பதில சொல்றது இயல்புதான். சரி, நம்ம இந்த கேள்விகளை அடிப்படையில வச்சு யோசனை பண்ணி பார்ப்போம். நம்ம ஒரு நீண்ட சாதி எதிர்ப்பு மரபுகளுக்கு உரிமை உடையவர்கள். தமிழ்நாடு அப்படிங்கிறது இப்போ திராவிட இயக்கமாகட்டும் அல்லது அதுக்கு முன்னாடி தலித் இயக்கமாகட்டும், இந்த இயக்கங்கள் மிக நீண்ட தமிழ்நாட்டில் செயல்பட்டு ஒரு வலுவான மைய நீரோட்ட அரசியல் இயக்கங்களாக இவை செயல்பட்டு கொண்டிருக்கின்றன. நீண்ட மரபுக்குரியவன. அதனாலதான் தொடர்ச்சியா இடஒதுக்கீடு ஆகட்டும், பல்வேறு மக்கள் நல திட்டங்களாகட்டும், எல்லோரையும் உள்ளடக்குகிற ஒரு வளர்ச்சி திட்டங்களை உருவாக்குவதிலாகட்டும், வளர்ச்சியை ஜனநாயகப்படுத்துவதிலாகட்டும், இது எல்லாமே நமக்கு அரசியல் பேசுபொருள்களா மாறுகின்றன. ஆனால் கல்வி வளாகத்தினுள் மாணவர்களுக்கு ஏற்படக்கூடிய சாதி ரீதியான ஒதுக்குதல்கள் பற்றி எப்பொழுதாவது நம்மால் பேச முடிந்திருக்கிறதா? அதை பற்றிய சீரிய ஆராய்ச்சிகள், ஆய்வுகள் இருந்திருக்கிறதா? ஒரு பொது வெளிகளாக இவை உருவாகும் பொழுது இதற்குள் நடக்கக்கூடிய விஷயங்களை கேள்வி கேட்கிற மனிதர்களை, கேள்வி கேட்கிற மாணவர்களை நம்மால் உருவாக்க முடிந்திருக்கிறதா அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வியா இருக்கு. என்னுடைய அனுபவத்துல எடுத்துக்கிட்டாலும் சரி, பொதுவா நீங்க எல்லாருமே இந்த கல்வி நிறுவனத்துல இருக்கீங்க, சென்னை பல்கலைக்கழகம் மற்றவற்றில் எல்லா இதுலயும் இருக்கக்கூடிய எல்லா மாணவர்களையும் எடுத்துக்கிட்டாலும் சரி, பொதுவா பார்ப்பனர்களை நோக்கி பார்ப்பனர் அல்லாதவர்கள் ஒரு குறிப்பிட்ட தருணத்துல கேள்விகள் எழுப்புனாங்க. இதே மாதிரியான கல்வி வளாகத்துல கேள்விகள் எழுப்புனாங்களா என்னன்னு தெரியல. பப்ளிக் ஸ்பேர்ல கேள்வி எழுப்புனாங்க. நீங்க ஸ்பேர் ஆக்குபை பண்ணிட்டு இருக்கீங்க, எங்களுக்கு அந்த ஸ்பேர் இல்லை அப்படின்னு சொல்லி கேள்வி எழுப்புனாங்க. இன்னைக்கு தலித் மாணவர்கள், தலித்கள் பார்ப்பனர் அல்லாதாரை நோக்கி அத்தகைய கேள்விகள் எழுப்புறாங்க. பப்ளிக் ஸ்பேர்ல, இப்போ பொலிட்டிக்கல் ஸ்பேர்ல அந்த கேள்வி கொஸ்டின் ரைஸ் ஆகுது. அங்க ஏதோ டைலாக் பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அகடமிக் உள்ளார, கல்வி வளாகத்திற்குள்ளார ஒரு இடத்துல ஒரு ஆசிரியரை நோக்கி ஒரு மாணவர், ஐயா நீங்க என்ன ஒதுக்குற மாதிரி தெரியுது, இல்ல என்ன இந்த சாதிக்கார பைய அப்படிங்கிறதுனால தானே நீங்க என்ன இப்படி நடத்துறீங்க அப்படின்னு குற்றம் சொல்லும் பொழுது என்ன நடக்குது? அந்த ஆசிரியரே முதல்ல பயங்கரமான பதட்டத்துக்கு ஆளாறாரு. நான் அப்படிலாம் சாதியை பார்க்கறது இல்லை அப்படின்னு சாதிக்கிறாரு. என்ன போய் ஒரு சாதிய எண்ணம் உடையவனா நீ கருதுறையே அப்படின்னு அந்த மாணவர்கிட்ட சொல்றாரு. இல்லைன்னா மற்றவங்க எல்லாருக்கிட்டையும் சொல்றாரு, நான் எவ்வளவு பொதுவான மனிதன் தெரியுமா, நான் எவ்வளவு படிச்சிருக்கேன் தெரியுமா, எவ்வளவு எல்லாத்தையும் சகஜமா நடத்துறேன் தெரியுமா, என்ன போய் நீ ஒரு சாதியவாதின்னு முத்திர குத்துறான் அந்த பையன் அப்படின்னு சொல்லி பதட்டப்படுகின்றார். ஒரு பார்ப்பனர் அல்லாதார் ஆசிரியர் அப்படின்னு சொல்ல, பார்ப்பனர் அல்லாதார் சமூகங்கள்ல இருந்து இந்த இதுக்குள்ளார இருக்கிறவங்க கூட அதுதான் நடக்குது. பல நேரங்கள்ல ஆசிரியர் கோஷ்டிகளுக்கு இடையிலான சண்டைகள்ல கூட இது ஒரு ஆயுதமா பயன்படுத்தப்படலாம், இருக்கலாம். ஆனா ஒரு மாணவர் அப்படியான கேள்விகள் எழுப்புகிற பொழுது, கல்வி வளாகத்திற்குள் அப்படியான கேள்விகளை எழுப்புகிற பொழுது, அந்த கேள்விகளை நியாயமாக எதிர்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றேன். ஒருவர் அதுக்கு பதட்டப்படுவதற்கு பதிலாக தன்னை சுய விமர்சனமாக கருதி கொள்ள வேண்டும். எந்த அம்சம், எந்த செயல் உன்னை அவ்வாறு நான் ஒதுக்குவதாக கருதுகிறாய் என்று கேள்வி எழுப்பிக் கொள்ள வேண்டும், நியாயமாக பதில் சொல்ல வேண்டும். அதே போல கல்வி வளாகத்திற்குள் இத்தகைய சாதிய பாரபட்சங்கள், சாதிய எண்ணங்கள் இவைகள் எல்லாம் நீக்கிக் கொள்வதற்கு உரிய ஒரு ஒரு பயிற்சி, ஒரு சிந்தனை, ஒரு செயல்பாடு, இவற்றுக்கான இடத்தை நாம் வழங்க வேண்டும். சாதிய அமைப்பு பற்றிய கூர்மையான நம்முடைய புரிதலை மேம்படுத்திக் கொள்வதற்கு கல்வி சாலைகளில் இடம் வழங்க வேண்டும் என்று நினைக்கின்றேன். அதற்கு பெருமாள் முருகன் அவர்களுடைய கல்வி சார்ந்த கட்டுரைகள் ஒரு அழுத்தமான பார்வையை வழங்குகின்றன, ஒரு அழுத்தத்தை நமக்கு தருகின்றன அவற்றை வாசிக்கும் பொழுது என்று நினைக்கின்றேன். நன்றி, வணக்கம். தொலைக்காட்சிகளில் விவாதங்களில் ஈடுபடுகிறவர் என்பதனால் அவர் சரியாக நேரத்தை பயன்படுத்தி தனது கருத்தை சொல்லிவிட்டார். பொது வெளிகளில் இருக்கிற ஜாதி சமத்துவம் இன்மை பற்றிய பேச்சாக இருந்தது. கேள்வி உண்டா? கேள்விகளுக்கு நேரமில்லை.